இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா அவங்க பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால மறக்காம சொல்லிட்டேன். அதுக்கு தான் தேங்க்ஸ். உண்மைதான், 10வது வயசுலேருந்து ஒரு பயணம் பண்ணும்போது ரொம்ப இப்படி திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு. பட் எல்லா காலத்துலேயுமே எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஏதோ படம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஒரு கேப் எனக்கு ஃபீல் ஆனதில்லை. நான் என்ன சொல்கிறது, எல்லா ஜென்ரேஷனோடவும் ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படம் ஜேபிபிங்கிற படம் என்னன்னு சொல்கிறது, இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். அதுதான் சுரேஷ்ங்கிற ஒரு இயக்குனருடைய பொறுமையும், தனக்கு என்ன வேணுமோ அதை பொறுமையாக சாதிச்சுட்டு தான் போவேங்கிற ஒரு ஆட்டம். பாவம் மாதிரி உட்காந்துருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க. தனக்கு என்ன தேவைங்கிறது அந்த பாவமான முகத்தோடவே அப்படியே உட்காந்து சாதிச்சு எடுப்பார். நான் திரும்ப திரும்ப இல்லை சுரேஷ், எனக்கு என்னமோ அந்த பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி பத்தலை. நான் ஸ்பீடாக நடப்பேன், ஸ்பீடாக பேசுவேன், அப்படி தான் பொதுவாக. கொஞ்சம் ஒரு மெச்சூர்ட் கேரக்டர்னும் போது கொஞ்சம் மெதுவாக நடக்கணும், மெதுவாக பேசணும், அதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நடிக்கவே வராது. நல்லா நடிங்கன்னா நான் மாட்டிக்குவேன். அது எப்படி நல்லா நடிக்கிறது, ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கும். எனக்கு நிறைய சில படங்கள்லாம் அப்போல்லாம் தெலுங்கு டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிடும்போது, மேடம் இது பயங்கரமாக நடிக்கிற ஒரு கேரக்டர், இதை நல்லா நடிச்சிட்டிங்கன்னா, ஐயோ நடிக்க சொல்கிறாங்களே, அது எப்படி தான் நல்லா நடிக்கிறது, நீங்கள் இதுதான் கேரக்டர், நீங்கள் எதாவது பண்ணுங்கன்னா பரவாயில்ல, ஏதோ வர்ற மாதிரி ஏதோ பேசிட்டு போவேன். அப்படி நடிக்கிற உடனே ஆஹா அப்படி சிந்தனை வந்துடும் எனக்கு. இது எனக்கு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் நிறைய என்ன சொல்கிறது, ஸ்விங் ஆகிற மூடு இப்படியே ஸ்விங் ஆகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். இந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னு தெரியாது, அடுத்த சீனில் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு கடைசியில் அழுதுடும். அப்புறம் ரொம்ப சீரியஸாக ஆரம்பிச்சுட்டு கடைசியில் பார்த்தா ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ ஒரு கேரக்டருடைய நான் நினைக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படி தான் சொல்லணும். மற்றதெல்லாம் ஒரு ஜோனர் சொல்லிடுவாங்க, இது ஹியூமர் பேஸ்டு ஃபிலிமா, இது ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம், இல்லைன்னா இது ஒரு ஆக்ஷன், இது ஒரு க்ரைம் த்ரில்லர், இது கோஸ்ட்டு, இப்படி எல்லா படத்துக்குமே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிருத்தியமான ஒரு சுபாவம் இருக்கும். இப்படி தான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம். பட் இதில் அப்படி சொல்ல தெரியல, இதுதான் கதை அப்படின்னு அவர் ரொம்ப விளக்கமாலாம் எனக்கு சுரேஷ் சொல்லவே இல்லை. ஆனால் கடைசியில் வேறு வடிவெல்லாம் சொன்ன முடியாது சுரேஷ், பிகாஸ் ஏஜில் இருந்து ஓரளவுக்கு இருக்கிற ஒரு கேரக்டர்னா கூட பரவாயில்ல. என் பையன் 4வது தான் படிக்கிறான், என் பொண்ணெல்லாம் திட்டுவா, அவங்க கூட இருக்கிற பசங்க உங்களை பொண்ணை பாட்டின்னு சொல்கிற அளவுக்கு கேரக்டர்லாம் பண்ணி வச்சிடாத, இது ஆண்டியோட நிறுத்திக்கோ அப்படின்னுவா. நான் அவளும் காலேஜில் படிக்கிறான், சிலதெல்லாம் அவங்களுக்காகவும் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில் சுரேஷ் முகத்தை பார்த்தா பின்ன எனக்கே டவுட் வரணும். இவர்கிட்ட தான் சொன்னேன் நான் ரொம்ப நேரமா, இல்லை இவர் காதல விழலியா? சரிம்மா சரிம்மா, இல்லை நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா சுரேஷ்? ம் புரியுது. சரிம்மா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? சார் நான் அதுதானே சொல்கிறேன், இந்த மாதிரிலாம். ஓ கரெக்ட் கரெக்ட், ஆமாம்மா சொன்னீங்கல்ல. சரி அப்போ எப்போ ஷூட்டிங் வச்சிடலாம் சார்? திரும்ப 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 கடைசியாக ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துட்டு, ஆமாம் இதுதான்மா அது. சுரேஷ் இருக்கட்டும் சுரேஷ், அது மூடுங்க முதல்ல, இது இருக்கட்டும், நான் தான் சொன்னேனே இந்த மாதிரி செய்யலை. அது கரெக்டுமா, நீங்கள் சொல்லிட்டீங்க ஓகே, ஆனால் இதை பாருங்கள். அதுக்கு எடுத்து ஓப்பன் பண்ணி அவர் பாட்டுக்கு தான் நினச்சது சாதிக்காமல் இந்த வீட்டிலேருந்து போகிறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டார். நம்ம அப்படி ஒருத்தர் கங்கணம் கட்டிக்கிட்டு வந்தால் நம்ம மாட்டிக்குவோம். நம்மளும் ஐயோ என்ன பண்ணுறோம், துப்பாக்கி எடுத்துகிட்டு மரியாதையாக நடிக்கிறேன் இல்லையானா கூட பரவாயில்ல, என்ன மிரட்டுற அப்படின்னு கேட்டுடலாம். இது ஒன்றும் மிரட்டல் கிடையாது, உருட்டல் கிடையாது, பெரட்டல் கிடையாது. அப்படியே வச்சுட்டு இவங்க தான் அஜய் பேபி, இது என் பெரியம்மா, இது அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்க தான், இதுதான் ஒரிஜினல் லொக்கேஷன், நம்ம ஷூட் பண்ண போகிறது யார், நம்ம ஷூட் பண்ண போகிற லொக்கேஷன் இதுதான் வருதுன்னு சொல்லி அப்படியே கீழே உட்காந்துட்டாரு. எனக்கு எழுந்து இப்படி ஓட முடியாது, இப்படி ஓட முடியாது, இப்படி ஓட முடியாது. நானும் அந்த சோஃபாவில் அப்படியே உட்காந்துட்டேன். கடைசியில் என்ன பண்ணுறது, ஷூட்டிங் டேட்டை பற்றி பேசுங்க, மற்ற ஃபார்மாலிட்டி எல்லாம் யார்கிட்ட பேசணும், இந்த 2 வார்த்தையை 1 மணி நேரமாக பேசி பேசி எனக்கு வேற வழியில் சரியா படம் பண்ணுறேன்
அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். ஆனா, அந்த பொறுமை அந்த ஷூட்டிங் முழுக்க முழுக்க நான் கவனிச்சேன். ஏன்னா ஒரு படம். என்னதான் அந்த தான் வாழ்க்கையில நடந்த சம்பவமா இருந்தா கூட, எப்பவாவது ஒரு இயக்குனருக்கு ஒரு சின்ன பதட்டம். இல்ல பப்ளிக் ரோடுல நெறைய ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த கேமரா ஜெயந்தையும் ரொம்ப ஒத்துக்கணும். ஏன்னா நடு ரோடெல்லாம் ஷூட் பண்ணி, நாங்க பாட்டுக்கு அந்த ரோட்ல ஓடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஷூட் பண்ணோம். ஏன்னா, வித்தவுட் பிரேக்ல போய் அந்த வெயில்ல, அந்த மெலடி ஒரு ஆக்ட்ரஸ் தானான்னு எனக்கு ரொம்ப டவுட் இருந்துச்சு. ஒரு 5, 6 நாள். இந்த பொண்ணு இந்த கூட்டத்துல இருந்து வந்துச்சா? இல்ல இந்த ஃபேமிலியில இருக்கிற பொண்ணா? அப்படி ஒரு எமோஷனலான ஒரு முகம். அவ்வளோ நேச்சுரலான பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் நம்ம தினேஷும், மாறனும் எல்லாருமே நான் தினேஷுடைய ஒரு ரசிகைன்னு சொல்லணும். ஏன்னா, அவ்வளோ ஒரு என்ன சொல்றது? மனசு முழுக்க அந்த கேரக்டர், அந்த எமோஷனை ஏத்துக்கிட்டு அப்படிதான் அப்புறம் தான் வெளிய வரும். அப்ப நான் பிகினிங் டேஸ்லலாம் சுரேஷ்ட்ட கேட்டேன், "சுரேஷ், ஒண்ணும் தினேஷ் முகத்துல ஒண்ணுமே இருக்கிற மாரி தெரியல. அப்படியே ஒரு சன்னியாசினியுடைய நிசங்கமான ஒரு முகம். இத வச்சுட்டு நமக்கு நெறைய எமோஷனல் சீன்லாம் வருதே." நான் படங்கள்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அட்டகத்தி, விசாரணை எல்லாம் பார்க்கும்போது இருந்தது. "அப்படிதான் இதுல இருக்குமா?" "இருக்கும்மா, இருக்கும், இருக்கும். அதெல்லாம் இருக்கும். ஒண்ணும் கவலைப்படாதீங்க." ஆனா படத்த பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த எமோஷன்ல சில சீன்ஸ் எல்லாம் எனக்கு சாதாரணமா தெரிஞ்சது அவர் ஆக்ட் பண்ணும்போது. அப்புறம் தான் நினைச்சேன் நம்மளையும் இப்படித்தான் நினைப்பாங்களோ! முகத்துல ஒண்ணும் சரியா தெரியலையே. அதுக்கப்புறம் சொல்லணும்னா நம்ம மாறன். மாறனுடைய பொதுவான ஒரு என்ன சொல்றது? அந்த ஒரு டீமே இல்ல இங்க. நீங்க கலாய்க்கிறதுக்கு சுரேஷையும் கலாய்க்க முடியாது. ஏன்னா, அதுக்கெல்லாம் ரொம்ப அப்பாற்பட்ட ஒரு முனிவர். அவர் பாட்டுக்கு நடந்து, அவர் பாட்டுக்கு வந்து, அவர் பாட்டுக்கு நின்னு, "நீங்கலாம் என்ன என்ன பெண்ணுங்கய்யா, நான் ஏதோ அத முடிவு பண்ணி வந்துட்டேன். இனி இத எடுத்துக்கிட்டு தான் போறது" அப்படின்னு. தினேஷ் வந்து மாறன் உட்கார்ந்திருக்கிறத பார்த்தாலே சிரிச்சுக்கிட்டு அப்படி அவர் ஒரு ஆளு. எனக்கும் இத பார்த்தீங்களா, அந்த கோழி குஞ்சு முட்டையிலேருந்து விரிஞ்சா மாரியே ஒரு முகத்த வச்சுக்கிட்டு, யார கலாய்க்கலான்னே இப்படி ஆராய்ச்சி பண்ணி, அதுவும் கல்கட்டாலாம் நம்ம வெளியூர் தெரியாத ஒரு ஊர்ல ஷூட்டிங் போனா, அங்க சாப்பாடு எப்படி இருக்கும்? இல்ல அத ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இத வாங்கி சாப்பிடலாம். இப்படியெல்லாம் ஒரு ஆசை இருக்கும். ம்ஹ்ம். வாய்ப்பே இல்ல கல்கட்டா. வெறும் தித்திப்பா கிடைக்கும் நெறைய. அப்புறம் மீன் குழம்புலயும் தித்திப்பு இருக்கும். எல்லாத்துலயும் சர்க்கரை போட்டுருவாங்க. ஸோ அது எங்களுக்கு மெஸ்ஸுல நல்ல ஃபுட் அது வந்துட்டு இருக்குன்றதால ஒரு சேஞ்சுக்காக சொல்றேன். அதுல வேற ஒரு மாரி, "என்னத்த இந்த ஊர்ல வாங்கி சாப்பிடுறது? ஏய் 1/2 கிலோ பூண்டு, 1/2 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வாயா." ஏன் ஒண்ணுமே கிடைக்கலன்னா பூண்டு வெங்காயமா வாங்கி திம்பீங்க? அப்படிங்கிற மாதிரி கவர்ல கொண்டு வந்து வெங்காயத்த எடுத்து வச்சு தின்னுட்டு இருப்பார். ஒண்ணுமே முடியலன்னா அந்த பொண்ணு அசிஸ்டன்ட் டைரக்டர் பொண்ணு ஜெஸ்ஸி. அவள கலாய்க்கிறது. இப்ப நான் இப்படியே பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா பாவம் ஒருத்தர் இப்படி இயலாம ஏன்னா இந்த சந்தானம் டீம்ல எல்லாம் கவுண்டர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இங்க வேற வழியே இல்ல. நானும் வேற ஒரு மாரிங்கிறேன். ஒரு மாரி அந்த ஒரு இதுல தானே மேக்கப்ல தானே உட்காந்துருக்கேன். ஒண்ணும் என்கிட்ட ஒண்ணும் பேசுறாப்புல இல்ல. அப்புறம் அந்த பொண்ண பிடிச்சுட்டு, "ஏம்மா, அது என்ன லொட லொடன்னு பேண்ட்ட போட்டு திரியுது மேடம்?" "ஏன்பா?" "இல்ல அங்க பாருங்களேன், எங்க வீட்லலாம் மாவு மிஷின் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த துணி காணாம போகுது எங்க ஏரியால இருந்து. இந்த பொண்ணு தான் எடுத்துக்கிட்டு போய் பேண்ட் தைக்குது போல இருக்கு." ஒரு வழி இல்லாம யார கலாய்க்கிறதுன்னு தெரியாம நாய்க்கு, பூனைக்கெல்லாம் டப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தது ரோடுல. பட் அவரே ஒரு ஸ்டேஜ்ல அந்த படத்துல எமோஷனலா நடிச்சு நான் படம் பார்க்கும்போது, உண்மையிலேயே எனக்கு கண்ல தண்ணி வந்துருச்சு. ஏன்னா, இப்ப நடிகருக்குள்ளயும் இருக்கிற அந்த ஒரு திறமைய, இது கண்டெடுத்தது ரஞ்சிதா, சுரேஷா 2 பேருக்கும் ஹேட்ஸ் ஆஃப். பிகாஸ் பொதுவாவே பாரஞ்சித்தனுடைய படங்கள் மேல இருக்கிற எனக்கு இருக்கிற பெரிய ஈர்ப்பு என்னன்னா, அப்ப அந்த மெலடி சொன்ன மாதிரி, அங்க இன்னொரு ஆர்டிஸ்ட் அவங்களும் சொன்னாங்க. நிறம் இப்படி இருக்கணும், உருவம் இப்படி இருக்கணும். இந்த கான்செப்ட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்ட டோட்டல் புரொடக்ஷனே அங்கேருந்து வர்ற ஒவ்வொரு படங்களும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா எப்படி இவங்க ஆர்டிஸ்ட்ட செலக்ட் பண்றாங்கன்னு நமக்கு வியப்பா இருக்கும். ஆடிஷன் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இருந்தாலும் அவங்களுடைய உண்மையான அவங்களுக்குள்ள இருக்கிற கன்டென்ட் இவ்வளோ இருக்குங்கிறத சொல்றது, கண்டுபிடிச்சு அத வெளிய கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். எத்தன பேர் ஆர்டிஸ்ட் வந்திருப்பாங்க. இப்ப இதிலேயே பாருங்க எவ்வளோ பேர்ன்னு. நெறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதுல. அதுல கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. மீதியெல்லாம் யாரும் வரல. அவ்வளோ ஆர்டிஸ்ட்ங்கள கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பொதுவான ஒரு விஷயத்த எடுத்து, அந்த கதை எப்படி நம்ம வெங்கட் பிரபு சொன்னது 100% கரெக்ட். ஏன்னா, அந்த இந்த கதைய நான் கொண்டு வரலாம். அது மேல நம்பிக்கை வந்திருக்குன்னு சொன்னா, அது ஒரு தயாரிப்பாளருடைய தைரியம். நான் எப்பவுமே கமல் சார சொல்லுவேன். ஏன்னா, மகளிர் மட்டும் மாதிரி ஒரு படம் நானு, ரேவதி, ரோகிணி. மார்க்கெட்ல மஸ்ட்டா இல்லாத 3
கதாநாயகர் இருக்கலாம். இவங்க இருந்தா தான் படம் ஓடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாத ஒரு டைம்ல, எங்கள நம்பி ஒரு கதைய படமா எடுக்கிறதுக்கு, அவர் அவ்ளோ தூரம் பிளான் பண்ணி வொர்க் பண்றாரு. எத வச்சு எங்கள நம்பினாருன்னே நெனச்சுக்கிட்டு இருப்பேன் நான் பாதி படத்துக்கு மேல வரைக்கும். அந்த மாதிரி இப்ப இந்த கதையே பாருங்க. ப அவரு நீலம் புரொடக்ஷன்ஸ் நெனச்சாக்கா எவ்ளோ பெரிய ஹீரோஸ வச்சு எப்பேர்ப்பட்ட படங்கள் வேணாலும் பண்ணலாம், பண்ணிட்டு இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் இந்த ஒரு கதைய நம்பி இப்படி ஒரு படம் எடுத்தாருன்னு நெனைக்கும்போது, நான் டப்பிங் டைம்லாம் சுரேஷ்ட்ட சொல்லுவேன். எப்படி சுரேஷ் நீங்க கூட திங்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு கிடைச்சிருக்கு. நீலம் புரொடக்ஷன்ஸ் மாரி நல்ல ஒரு புரொடக்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன் கொஞ்சம் அந்த மாரி ஒரு படம் ஏன் நீங்க பிளான் பண்ணல? இல்லம்மா எனக்கு இதயத்துக்குள்ள வந்த கதைகள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. என் மனசுக்குள்ளார இருந்த அந்த எமோஷன்ஸு, நம்ம வாழ்க்கையிலே அவ்வளோ விஷயங்கள் வெளிய கொண்டு வரதுக்கு இருக்கும்போது, வெளிய போய் என் கதைய தேடுவானே! அதனால தான் இந்த ஒரு கதைய எடுத்தேன் அப்படிங்கிறது. அண்ட் ஒவ்வொரு சீனும், அந்த ஒவ்வொரு லொக்கேஷனும் சாதாரண ஒரு ஃபிலிம் லொக்கேஷன் மாரி இல்ல, ஷூட்டிங் மாரி இல்லன்னு ஒவ்வொருத்தரும் சொல்றதுக்கு காரணம், மினிமம் அளவில இருக்கிற ரூம்ஸ்ல எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். அது ஜஸ்ட் அந்த கேமரா மட்டும் தான் வைக்க முடியும். அந்த மாரி ஒரிஜினல் லொக்கேஷன்ல தான் ஷூட் பண்ணியிருக்கோம். சார் எனக்கு பதில் சொல்றீங்களா? அங்க சொல்றீங்களான்னு தெரியலையே! இல்ல நான் தான் என்கிட்ட வேறயா? ஓகே, ஓகே, ஓகே. அந்த மாரி நெறைய எடுத்திருக்காங்க. அது நீங்க பாருங்க. நீங்க படம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இது முழுக்க முழுக்க இயக்குனர் படம்ங்க. அண்ட் ரஞ்சித்துடைய ஒரு டிசிப்ளின், ஒரு புரொடக்ஷன் டிசிப்ளின் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சைலன்ட்டா வேலை நடக்கும். ஆனா, அந்த படத்தினுடைய குவாலிட்டிக்காக எந்த குறையும் அந்த படத்துக்கு வைக்க மாட்டார். இன்னும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் தானே! இப்படி எடுத்தா போதுங்கிறது இருக்கவே இருக்காது. எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஸோ அவங்க யூனிட்ல நெறைய படம் ஒர்க் பண்ணணும்னு ஒரு வாரத்திலேயே அவ்வளோ ஆசை எனக்கு வந்துடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல புரொடக்ஷன். அவங்க நெறைய படம் எடுக்கணும். நெறைய ஆர்டிஸ்ட்கள கொண்டு வரணும். அண்ட் சுரேஷ், நீங்க ஒரு கிரேட் பெர்சனாலிட்டி அண்ட் ரொம்ப டேலண்டட் டைரக்டர். நாளைக்கு பெரிய லெவலுக்கு வருவீங்க. கண்டிப்பா எல்லா மொழியிலயும் படம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய டைரக்டரா அவர் வரணும். எல்லாருடையும் வாழ்த்துக்கள் இருக்கணும். எல்லாருக்கும் வந்தவங்க அத்தனை பேருக்கு நன்றி. படத்த பார்த்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பா நாங்கலாம் சும்மா சொல்ல மாட்டோம். அப்படிங்கிறது உங்களுக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஃபீல் ஆகும். நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.